விவர்ஸ் சவுக்கு சங்கர் மீடியாவோட நிறுவனரான சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் பிரேக்கிங்ல போயிட்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, அவரை வந்து காவல்துறையினர் ஒரு எப்படி சட்டையெல்லாம் பிடிச்சி வண்டியில ஏத்துறாங்கன்ற காட்சிகள் தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் பாத்தீங்களா தமிழ்நாட்டில். தன்னோட கருத்து சுதந்திரத்தை சொல்ல முடியாத ஒரு மீடியா அப்படின்ற மாதிரி வருது. இன்னைக்கு தேர்தல் காரணத்துக்காகவும் இன்னைக்கு டிஎம்கே வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தன்னோட சேனல்ல போட்டுட்டு இருந்த இன்னைக்கு சவுக்கு சங்கரை வந்து அதிரடியா போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. காலையிலே அவரோட சேனல்ல 2 வீடியோ வந்திருக்கும். திரு மாலதி அவர்களும் சரி, சவுக்கு சங்கர் அவர்களும் சரி, எங்களை போலீஸ்காரங்க வந்து பிடிக்க போறாங்க. 20 எஃப்ஐஆர் ஒரே டைம்ல கொடுத்திருக்காங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர்ன்றது இருந்துட்டு தான் இருந்துச்சு. இது இன்னைக்கு கைதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. செயல்படக்கூடாது என்பதற்காக பொய் வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு யார் தகவல் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கைது செய்த பிறகு என்னுடைய போன் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். காரணம் கையாளாகாத திமுக அரசு. கையாளாகாத திமுக அரசுதான் இந்த கைதுக்கு காரணம். தேர்தல் சமயத்தில் சவுக்கு மீடியா செயல்படக்கூடாது என்பதற்காக பொய் வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்சம் ரூபாயை பிடிங்கிட்டதாகவும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் உங்களோட பேச முடியுது. இதுதான் நிலைமை. பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன காரணத்துக்காக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு காரணம். ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. நம்மளுக்குலாம் அந்த படம் பேர் கூட தெரியாது. சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த படத்தோட யார் நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜய் வாண்டையார் அப்படின்னு இந்த பார்லாம் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். பல ஏகப்பட்ட காசெல்லாம் அவருக்கு வருது. ஷேர் மார்க்கெட்லேருந்து ஷேர்லாம் வருதுன்ற மாதிரி அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு படத்தை அவர் எடுத்துட்டாரு. இது இவரை பத்தின படம் தான். இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட போதை சீன்கள், போதை மக்கள் அடிமையா இருக்கிற சீன்கள்லாம் ஏகப்பட்டது வருது. யாருமே விநியோகஸ்தர்கள் யாருமே அந்த படத்தை வாங்க முன்வல்ல. அதனால அந்த வழக்கம் சாதிக் அப்படின்ற ஒரு படம் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட ஆட்களை அனுப்பிவிட்டு சவுக்கு சங்கர் மீடியா இந்த விஷயத்தெல்லாம் வந்து தன்னோட சேனல்ல போட்டுட்டாரு. நம்ம சேனல் வந்து படம் வந்து விற்கல, அவர்கிட்ட போய் ஏதாவது பேசி அந்த சேனல் வீடியோ அழிக்க சொல்லுங்க, ஏதாவது பணங்கன்னா தரதுன்னு கூட பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. போனவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் கையில கொண்டுட்டு போனதாகவும் அந்த வீடியோவை அழிக்கிறதுக்காக எங்களுக்கு 2 லட்சம்லாம் பத்தாது, 10 லட்ச ரூபாய் நீங்க தந்தீங்கன்னா தான் நான் அழிப்பேன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னதாகவும் அவர் கையில எடுத்துட்டு போன 2 லட்சத்தையும் அவர் அடிச்சு புடுங்கி இருக்கிறதாகவும் அங்க இருந்தே அவர் வந்து காவல்துறைக்கு போன் அடிச்சிருக்காரு. அன்னைக்கு தான் சவுக்கு சங்கர் மீடியாவோட சுத்தி இருக்கிற சிசிடிவி எல்லாமே வந்து ஒரு ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆங்கிள் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற டைமிங் அப்படின்றனால அதை பத்தின வீடியோ வந்து சவுக்கு சங்கர் மீடியாவால கொடுக்க முடியல. இந்த ஒரு காரணத்துக்காக அங்க இருந்தே போன் அடிச்ச உடனே காவல் கண்காணிப்பாளர், இந்த காவல் அதிகாரின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள அருண் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனடியாக இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா டக்குன்னு எப்படிதான் அங்க இருந்து இதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்பாடு மாதிரி நடந்திருக்கு. உடனடியாக அடுத்தடுத்த எஃப்ஐஆர் வந்து சுத்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வேற வழியே இல்லாம சனிக்கிழமை இன்று அவருக்கு அந்த கைதுன்றது போயிருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து ஆள் இருக்காங்க இல்லைன்றதெல்லாம் பார்க்காம ஒட்டுமொத்த சவுக்கு சங்கர் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும், எடிட்டர், அந்த வீடியோ எடுக்கிறவங்க, மாலதி மேடம், சவுக்கு சார் எல்லாரையுமே மொத்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டனால இவங்க எல்லாருமே இன்னைக்கு வழக்கு வந்து சூழ்ந்திருக்கு. 20 எஃப்ஐஆர் ஒரே டைம் அப்படின்றனால உடனடியாக கைது பண்ண அந்த காவல்துறையினர் வந்து இறங்கியிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து சவுக்கு சங்கரனை வண்டியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கையாளாத திமுக அரசு என்னை வந்து இப்படிலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, கருத்து சுதந்திரம் இல்லை, அவரோட ஃபோனை கொண்டு பயங்கரமாக தேடி இருக்காங்களா, அவரோட பாக்கெட்டில் இல்லை, வீட்டில் இல்லை, அலுவலகத்தில் இல்லை, அந்த ஃபோனில் வந்து பெரிய ஆதாரம் இருக்கிறதாகவும் அவர் ஆல்ரெடி அந்த கம்ப்யூட்டரில் ஒரு மோடம் வச்சிருந்திருக்காரு, அந்த மோடத்தெல்லாம் வந்து கைப்பற்றிட்டதாகவும் இந்த ஃபோனை வந்து பயங்கரமாக தேடி எடுக்க முடியலன்றதுக்காக அவரோட வீடே வந்து தலைகீழாக திருப்பி போட்டிருக்கிறதாகவும் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உண்மையிலே கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் மறுக்கப்படுதா? இந்த தேர்தல் டைம்ல சவுக்கு சங்கர் மீடியா அவர்களுக்கு இந்த 10 லட்ச ரூபாய் வந்து ஒரு பெரிய காசே கிடையாது. அவர் போடுற ஒவ்வொரு வீடியோக்களுக்குமே வந்து இன்னைக்கு குறைஞ்சது 2 3 லட்ச ரூபாய் வந்து அவர் வருமானம் பார்த்துட்டு தான் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த 10 லட்ச ரூபாய் காசு அப்படின்றது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய பணம் கிடையாது. அவர் எந்த ஒரு கட்சியை சார்ந்து பேசுறவரோ இல்ல எதிர்கட்சிக்கோ இல்ல ஆளும் கட்சிக்கோ இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கோ ஆதரவா அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா கட்சி ரீதியாகவும் அவருக்கு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின் போது இந்த ஒரு பொய் புகார்ல இந்த அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்றது அப்படின்றது ஒரு எப்படி சொல்றது, அவர் மேல வந்து ஒரு வன்முறையை கையாண்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து ஒரு மரியாதை கூட இல்லாம வண்டியில ஏத்திட்டு போற காட்சிகளை தான் நம்ம பாக்குறோம். இது எப்படிலாம் இருக்குன்னா இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு போற
பேசலாம் ஒரு பயத்தை கொடுக்குறதாகவும், நீங்கள் பேசுனா நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி திமுக அரசு எல்லாருமே தள்ளுறாங்களோ. ஏன்னா ஏற்கனவே அவரோட வீட்டில் அந்த துப்புரவு தொழிலாளர்களை பற்றி அவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சாக்கடைலாம் அள்ளி ஊற்றிட்டு போனதை நம்ம பார்த்துருப்போம். அப்போவே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பாக வந்து தமிழக அரசை சாடவே இல்லை, யாரையுமே தனிப்பட்ட முறையில் சாரல, ஒரு அதிகாரியை தான் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி சவுக்கு மீடியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கி காவல் நிலையத்தில் இருக்காங்க. அப்படின் போது இன்றைக்கி சனிக்கிழமையான இன்று அவங்களை கைது பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாளைக்கு கோர்ட் லீவு, அவங்களால அந்த ஜாமீன் வழங்க வாய்ப்பில்லை. காலையிலேயே மாலதி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த வக்கீல்கள் வந்து அட்வொகேட் வந்து அவங்களுக்கான எல்லாத்தையும் பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஜாமீன் கொடுக்குறதுக்கே வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 20 எஃப்ஐஆர் போட்டுக்கிறனால குறைஞ்சது 2லேருந்து 3 மாதத்துக்கு வெளியில் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யூடியூபர்ஸ்களோட கையும் சரி, அவங்களோட வீடியோஸும் சரி முடக்கப்படுதா, கைகள் கட்டப்படுதா, வாய்கள் வந்து பூட்டு போட்டு அடைக்கப்படுதான்ற ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா அவங்களோட கருத்தை கூட சொல்ல முடியாத இந்த தொடர்நடுங்கிகள் இருக்கிற இந்த ஒரு சமூகத்தில் இனி நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ. இந்த தேர்தல் டயத்தில் வந்து நிறையா இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சிருந்தாலும் எதை போடணும் எதை போடக்கூடாதுன்றதை பார்த்து தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. 2வது திமுகவை கேவலமா பேசுற நிறைய வீடியோ சேனல்ஸ் வந்து இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பிஜேபி சேனல்ஸை சொல்லலாம். ஒரு சங்கிலாம் உட்காந்து பயங்கரமா கிளிகிளின்னு கிளிக்கிறான், ஆனால் அவனெல்லாம் வந்து விட்டுடுறாங்க. ஏன் பயப்படுறாங்களோ? ஏன் உதாரணத்துக்கு நம்ம சீமான் அண்ணனை சொல்லலாம், மேடைக்கு மேடை போட்டு நம்ம பெரியார் அவர்களை அவ்வளோ கேவலமா பேசுறாரு. ஒரு சமூக நீதி தலைவராக இருக்கிறவர், ஒரு திராவிடத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி பெண் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிற பெரியார் அவர்களை வந்து இவ்வளோ இழிவாக பேசிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தன்னோட கருத்தையும் தன்னோட ஆதாரமாக வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிற ஒருத்தரை வந்து இந்த மாதிரி வன்முறை கையாளும் போது பெண் கூட பார்க்காம அந்த மாலதி அவங்க வந்து ரொம்ப காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பயம் வரதான் செய்யுது. இப்போ வியூவர்ஸ் உங்களோட ஒப்பீனியனே நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.